ஹாய், வணக்கம். இன்னைக்கு என்ன கதைனா, கேட்கும் போதே என்னடா இப்படி இருக்கு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அவங்களால நம்ப கூட முடியாது. என்னன்னா, ஒரு பொண்ணு அவங்க வந்து கல்யாணம் பண்ணி அவங்க முத ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறாங்க. நடுவில் அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் உளரணுன்னா கண்டுக்காதீங்க, ஏன்னா வாய் கொஞ்சம் உளறிட்டே இருக்கு. சரி, ஓகே, கதைக்குள்ள போகலாம். சட்டி போனெல்லாம் உருட்டுது. என்ன கதை அப்படின்னா, ஒரு அக்கா வந்து கல்யாணம் பண்ணி புதுசாக வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது அவங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க மாமனார் வந்துட்டு சாப்பிட்டுட்டு, அதாவது அவங்க லைட்டாக மன வளர்ச்சி கொஞ்சம் கம்மியானவங்க. அதாவது அவங்களுக்குள்ளே அவங்க பேசிப்பாங்க, அவங்களுக்குள்ளே சிரிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ளே எல்லாமே பண்ணிப்பாங்க. வீட்டில் கேட்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் மனநல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு எப்போவுமே அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, பாதி சாப்பாடு வந்துட்டு கறி, மட்டன் என்னென்ன செய்கிறாங்களோ எல்லாமே, முக்கியமாக அதில் முட்டை, கன்ஃபார்ம் முட்டையை ஒன்று கவிச்சி, அதாவது நான்வெஜ் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அன்றைக்கின்னு பார்த்து ஒரு முட்டையாவது வச்சுருவாங்க. வச்சுட்டு அவங்க வந்து சாப்பாடு வந்து டேபிள்லே வச்சுட்டு தூங்க போவாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, அந்த பொண்ணு, அதாவது கல்யாணம் பண்ணி வந்தாங்களே, அவங்க கேட்குறாங்க, என்னது மாமனார் அவங்க எதுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு வந்து இப்படி வச்சுட்டு போகிறாங்க, யாருக்கு வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஓகே, அவங்க கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்களால அவங்க சும்மா வைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவும் கேஷெல்லாம் கண்டுக்கல. அப்படியே நாட்கள் போகுது. டெய்லி இதே மாதிரி தான் சாப்பாடு வைக்கிறது. அப்புறம் அப்படியே போயிட்டு காலையில் வெள்ளனமாக எந்திரிப்பாங்க. எந்திரிக்கும் போது அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அந்த சாப்பாடு வந்து அங்கே வச்ச இடத்துல ஒன்றுமே இருக்காது. எப்படி சொல்கிறது, அவங்க நைட்டு வைக்கிறாங்க, மார்னிங் பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. அந்த அக்கா என்ன யோசிச்சுக்கிட்டாங்கன்னா, ஓகே, நம்ம மாமனார் தான் வந்துட்டு நடுவில் வந்து சாப்பிட்ருவாங்க போல், இது அவங்களே சாப்பிட்ருவாங்க போல், நம்ம வந்துட்டு எதுவும் யோசிக்க வேணாம், இதுக்கு தான் மேபி வைக்கிறாரு போல், அதாவது நான் ராத்திரியில் பசிக்கிற டைம் அவளே எடுத்து சாப்பிட்டுப்பாரு போல் அந்த அக்கா வந்து நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த அக்கா வந்து சரி ஓகே குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறாங்க. அதாவது அந்த அக்காவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, ரூம் கதவை வந்து தாப்பால் போட்டுட்டு பாத்ரூம் கதவை நார்மலாக திறந்து வச்சுட்டு குளிக்கிறது அவங்களுக்கு ஒரு பழக்கம். அதே மாதிரி தான் இங்கேயுமே, அதாவது அவங்க கல்யாணம் பண்ணி போன வீட்லேயுமே உள்ளுக்குள்ளே பாத்ரூம் இருக்கனால அந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரூம் கதவை சாத்திட்டு அவங்க வந்து அதாவது பாத்ரூம் கதவை திறந்து போட்டு அவங்க வாட்டுக்குள்ள நார்மலாக குளிச்சுட்டு இருக்கும் போது சைடில் அவங்களுக்கு அவங்க மாமனார் எட்டி பார்க்குறாங்க. அவங்க ஒரு செகண்ட் பார்த்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, சோப்பு போட்டதெல்லாம் போய் வேகமாக குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டு அவங்க மாமனார் முன்னாடி போய் உட்காந்துட்டு மாமனாரை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க என்னம்மா குளிச்சிட்டியா, சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுகிறாங்க. அதாவது கொஞ்சம் கூட ஒரு பதட்டமே இல்லாமல், இப்போ எட்டி பார்த்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டம் கூட இல்லை. நார்மலாக அவங்க வாட்டுக்குள்ள பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே ஒரு செகண்ட், என்னடா நார்மலாக பேசுகிறாரு, பார்க்காத மாதிரியே பேசுகிறாரு, மேபி வந்துட்டு பார்க்கலையோ அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா யோசிக்கிறாங்க. மேபி நம்ம வந்து பிரம்மையோ நம்மளே நமக்குள்ளே யோசிச்சுட்டு தப்பாக அவங்கள நினைக்கிறோமோ, ஐயா ஆல்ரெடி அவரே மனநல பாதிக்கப்பட்டவர், அவரை போய் நம்ம தப்பாக நினைக்கிறோமோ, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சரி, ஓகே, இது ஏதோ நமக்குள்ளே பிரம்ம போல அப்படின்னு நினச்சிட்டு அந்த அக்கா விட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் உடனே அவர் வந்துட்டு இறந்தே போயிட்டாரு. ஹாஸ்பிட்டலில் போய் காட்டும் போது அவர் இறந்தே போயிட்டாரு. இறந்து போனான்னு தெரிஞ்சோடனே யாருமே வந்து ஒழுங்காக சாப்பிடல, ஒரு வாரமாக சாப்பிடல. அவங்களும் வந்துட்டு அந்த அக்காவுக்கு லைட்டாக தான் ஃபீல் இருக்குது, லைட்டாக எப்படி இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க பையன் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு சாப்பிடாமே இருந்து, பையனா அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சாப்பிடாமையே இருந்தார். அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னா, சாப்பிட்டுட்டு அதே மாதிரி அவங்க மாமனார் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி சாப்பாடை வந்து டேபிளில் வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மாமனார் இப்படி தானே பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பாடை பாதி வைப்பாங்களே, அந்த மாதிரி தான் நானும் வைக்கிறேன்னு சொல்லுவேன். அப்பாவே செத்துட்டாங்க, இனி எதுக்கு அதுக்கு வைக்கிற அப்படின்னு கேட்கவும் அவங்களுக்கு வந்து புரியவே இல்லை. என்னது, எதுக்கு வைக்கிற, யாருக்கு வைக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. குழப்பம், என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழப்பத்திலே போய் படுத்துட்டாங்க. அப்படியே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு மார்னிங் ஆனோடனே அந்த அக்கா அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த அக்கா மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்காங்க. ஏதோ சம்திங் அழுகிற மாதிரி கேட்குது. இப்போ ஒருத்தவங்க வந்து பட்னியாக கடந்தா அழுவோம்
பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு ஒரு 2 வாரம் சாப்பிடல அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்து நம்மளே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவோம் பசிக்குது அப்படிங்கிற மாதிரி. அது ஏதோ சம்திங் அழுகுது, ஏதோ ஒன்று அழுகுது, என்னடா ஏதோ அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவுக்கு வந்துட்டு என்ன அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. பட் அங்கே எதுவுமே எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியலை. அவங்க ஹஸ்பண்ட் வந்தோடனே அவங்க கேட்குறாங்க, நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டீங்களே, இன்றைக்கி ஏதோ ஒன்று அழுதுகிட்டே இருக்குது, சம்திங் நம்ம வீட்டை சுற்றி சுற்றி ஏதோ அழுகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ அதுவா, அதாவது இது என்னென்னா தலைமுறையாக, அதாவது இந்த இப்போ இறந்து போனாங்களா அவங்களோட தாத்தாலேருந்து அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒரு சாத்தான், அதாவது சாத்தான் வந்து வளர்க்குறாங்க வீட்டிலே. அவங்க வந்து கெடுதல் பண்ணணும், எல்லாரையும் வந்து இது பண்ணணும் இல்லை, அவங்களோட சேஃப்டிக்காக அவங்க வந்து தலைமுறையாக வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வளர்த்துட்டு வரும்போது தான் அவங்க அப்பா வந்து அந்த சாப்பாடு கொடுத்தது. அந்த எட்டி பார்த்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது கூட அப்பா கிடையாது, அதுதான் எட்டி பார்த்துருக்கு. எட்டி பார்த்தோன்னே அதுக்கப்புறம் தான் எல்லாமே விஷயம் அவங்களுக்கு தெரியுது. இப்போ எதுக்காக இப்படி அழுகுது அப்படின்னா, அவங்க வந்துட்டு இப்போ அவங்க இறந்துட்டாங்க, அப்படி நியாயப்படி பார்த்தா இவங்க தானே பையன், இவங்களுக்கு தானே அது வரும், இவங்க கிட்ட வந்துருச்சு, இவனை வந்து சாப்பாடு போட சொல்லி இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுது, அதனால தான் வந்து அழுகுது. அப்புறம் என்ன ஆகுது, அன்றைக்கி நைட்டு தூங்கும் போது கதவை வந்து அப்படியே சுரண்டுது, வந்துட்டு எனக்கு சாப்பாடு போடு அப்படிங்கிற மாதிரி சுரண்டுது. என்ன பண்ணுறதே தெரியாமல் நாட்கள் போக போக அவங்க வந்து டார்ச்சர் தான் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது அழுகிறது, அந்த கதவை போட்டு சுரண்டுறது, வழியே இல்லாமல் அவரும் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. யாருக்கு, அந்த பீக்கி. ஸோ அவ்வளோதான், இந்த கதை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.